2 நாளைக்கு முன்னாடி அப்படியே பொழுது போகலன்னு சொல்லிட்டு நேரா காரைக்குடி பக்கம் போயிட்டேன். சரி சரி. அப்பதான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன். பருப்பு சாம்பார் நெய் ஊற்றி சாப்பிட்டீங்களா? நான் தம்பி எப்பயுமே வெஜிடேரியன் கிடையாது தம்பி, நான் நான் வெஜிடேரியன். சரி சரி, ஓகே ஓகே. ஆமா, அவர்தான் அந்த சிவகங்கை எம்பி தானே? ஆமா ஆமா, அவர்தான். ஆனா அவர் இருக்கிற கட்சியை பத்தி அவர் சொல்லல. அந்த கட்சியை விட்டுட்டு மேற்படியா எந்த கட்சி போட்டிக்கு வரும்னு நினைக்கிறாங்களோ அந்த கட்சியை கொஞ்சம் லைட்டா தூக்கி பிடிச்சிருக்காரு. அதாவது என்னன்னா, நடுவர் கவிஞர்களே அந்த வீடியோ நானும் பார்த்தேன். அதாவது நிருபர்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றாரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா கூட்டணி வலுவா இல்லையோ அப்படின்ற மாதிரி செய்தியாளர்கள் கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்றாரு, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, தற்போது நம்ம அதிமுகையும் குறைச்சி இடப்படக்கூடாது. மெயினாக முக்கியமான அடுத்த ஒரு பாயிண்ட், தாவேக்காவுக்கு ஒரு புதிய எனர்ஜி இருக்கு, தமிழக வெற்றி காலத்துக்கு புதிய எனர்ஜி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டையும் சேர்த்து போட்டு போயிருக்காரு. இவர் லைட்டா குளுக்கோஸ் ஏத்துறாரு பின்னாடி. ஆமா, இதை வைத்து பார்க்கும்போது தேர்தல் நெருங்கும் சமயத்தில், கரெக்ட், தேர்தல் சமயத்தில் இன்னமும் கூட்டணி தொடர்பாக எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லாத காரணத்தினால் ரெடியா துண்டு போட்டு இடம் பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிற மாதிரி தான் தோணுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மெகா கூட்டணிக்குள்ள இன்னொரு கட்சிக்காரங்களும் ஒரு சலசலப்போடு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு படி மேல போயில தூக்கி பிடிச்சாங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு. ஆமா, அவங்க ஒரு புறம் இருக்கட்டும், அவங்களும் அவர் கூட நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு கவிஞர்களே. பாமக திமுகவோட கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்ற ஒரு, ஏன் கூட்டணிக்கு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது நம்ம டீட்டெயிலாக அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது ஒரு கட்சி விஷயம், அதில் நம்ம தலையிட முடியாது. என்ன அப்படின்னா, கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வந்து புதிதாக ஒரு போன மாதம் கூட அதிமுக என்ற ஒரு கட்சியை வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா, பிஜேபியோட முழு கட்டுப்பாட்டில் போய்விட்டது அப்படின்னு சொல்லி, இப்போ வந்து எதனாலும் எஜமானர்கள் டெல்லியில் இருக்கிறாங்க, இங்கிருந்து பார்த்துட்டு வராங்க, விமர்சனம் பண்ணியிருந்தாரு. ஆனால் இன்னைக்கு வந்து அவர் வந்து அதிமுக குறைஞ்சு மதிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கருத்தை பார்க்கும்போது, கூட்டணி தொடர்பாக எதுவும் பேச்சுவார்த்தை நடத்த கொண்டுள்ளதா? உங்களுக்கு கருத்து என்ன? இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயங்கரமான ராஜதந்திரி அப்படின்னு எல்லாரும் புகழ்றாங்க. நான் சொல்லலை, எல்லாரும் புகழ்றாங்க. அப்படின்னா அவங்க அமைச்சரவையில் உள்ள அமைச்சர் மக்கள் பெருமக்கள் அந்த மாதிரி சொல்றாங்க. எங்கள் அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ராஜதந்திரி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அது மாதிரி அவரை ஃபாலோ பண்ணி, அவர் எப்படிலாம் ஃபாலோ பண்ணாரு உங்களுக்கும் தெரியும். அவரை ஃபாலோ பண்ணி திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்களும் போற மாதிரி தோணுது எனக்கு. என்னமோ ஒருவேளை கூட்டணி மாற்றத்துக்கு ஏதாச்சும் துண்டை போட்டு வைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. தெரியல, இருக்கலாம், சொன்ன மாதிரி இருக்கலாம். இப்போ வந்து பிஜேபியில் கூட தலைமையை மாற்றினாங்க, தலைமை அண்ணாமலையை வந்து இப்போ புதுதலை மாற்றினாங்க. அதே போக காங்கிரஸிலும் புதிய தலைவர்கள் மாற்றத்திற்கு அடிகோல் போடுறாரான்றத கூட ஒரு வகையில் பேசப்படுது. என்னவென்று பொறுத்திருந்து பார்ப்போம். சமாளிப்புகள் வந்து நிறையவே இருக்குது கட்சிகளுக்கு இடையில. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்க, அதுக்கப்புறமா நான் அதுக்காக சொல்லலை இதுக்காக சொல்லணும்னு வரும். இது வந்து அரசியலில் சகஜம். ஏன்னா இன்னைக்கு இந்த கூட்டணி, நாளைக்கு எந்த கூட்டணி யாருக்கு தெரியும்? முடிவு மக்கள் கையில். பார்த்துக்கலாம்.